நான் ஒரு 500 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டு முந்தே போயிட்டேன். இது வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் போல இருக்குது அப்படின்னே நினச்சிட்டோம். பிஸ்னஸ் அப்படின்னாலே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். யாராவது வந்து வாங்காமல் போய் நம்ம பிஸ்னஸ் நஷ்டம் அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது? மார்க்கெட்டிங்கெல்லாம் எதுவும் செலவு பண்ணல. ஃபேஸ்புக்கில் அதில் மட்டும்தான் நாங்கள் போட்டோம். நிறைய ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சுது. எங்களுக்கு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பால் பாட்டில் தான். பேக்கெட்டாக எல்லார் வீட்லேயும் டெய்லி போடக்கூடிய அளவு வசதி இருக்குது. அப்படி இருந்தும் சில கஸ்டமர்ஸ் ஏன் பாட்டிலில் போகிறாங்க அப்படின்னா 5 பாட்டில் 10 பாட்டில் அப்படி வாங்குறவங்க எல்லாமும் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 பாட்டில் லேக்ஸ் டுகெதர் அந்த மாதிரி நாங்கள் பாட்டில் இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பாட்டில் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நல்ல ஒரு பபிள் ரேப், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இது போட்டுட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு உங்கள் பாட்டில் ஆடாத அளவுக்கு நீங்கள் அதில் பேப்பரை ஏதோ அடைச்சி வச்சுட்டு இந்த பாக்ஸ் இப்படி மூடி போட்டுட்டிங்கன்னா வணக்கம், என் பேர் சுகன்யா. இது என்னோட ஹஸ்பண்ட் ஆனந்த். சுற்றி எல்லாம் கிளாஸ் பாட்டில்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து காஸ்மோஸ் பேக்வேர் அப்படிங்கிற கம்பெனி நடத்துகிறோம். இது வந்து கிளாஸ் பாட்டில் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்கள் வந்துட்டு த்ரூ அவுட் இந்தியா, மெயினாக தமிழ்நாடுல நாங்கள் நிறைய கிளாஸ் இது வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் பாட்டில் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே கிடையாது. எல்லாமே நார்த்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நார்த்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு ஸ்மால் பிஸ்னஸஸ் பண்ணுவாங்க இல்லையா, பால், ஊறுகாய், நெய், பிக்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பாட்டில் தேவை, என்ன மாதிரியாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நார்த்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இங்கே கம்பெனி வந்து சென்னை மதுரவாயில் இருக்குது, காஸ்மோஸ் பேக்வேர். பாட்டில் செக்டாருக்குள்ளே நாங்கள் எப்படி வந்தோம் அப்படிங்கிறத என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு MBA கிராஜுவேட், NSCயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒரு இடத்துல போய். ஸோ நான் பேசிக்கலி ஐ மீன் டு பிஸ்னஸ். ஸோ என் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று செட் பண்ணணும். அவங்கள வந்து இந்த ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுற அளவுக்கு டெவலப் பண்ணணும். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னோட பிஸ்னஸில் வரணும். அந்த ஆங்கிளில் வந்து ஃபர்தராக நாங்கள் எங்களோட கரியரை வந்து டெவலப் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ நிறைய அல்டர்னேட்டிவ்ஸ் சூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு இந்த பிஸ்னஸை வந்து சஜஸ்ட் பண்ணார். இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஒரு சின்ன லெவல்னா ரொம்ப மைக்ரோ லெவல், ஒரு 10 feet by 10 feet வந்து நாங்கள் 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஸ்டார்டட் வெரி வெரி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் நியர்லி அரௌண்ட் சம் 5 lakhs மேக்ஸிமம், அவ்வளோதான் பண்ணியிருப்போம். when I approached my friend கிளாஸ் பாட்டில் அவன் சொன்னப்போ இட்ஸ் a very old concept. அதனால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் இல்லாமல் இருந்துச்சு மார்க்கெட்டில். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பாட்டில் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி தமிழ்நாடு. இன் சவுத் இந்தியா இட்ஸ் ஒன்லி ஒன் மேனுஃபேக்சரிங் இஸ் தேர். நார்த் இந்தியாவில் தான் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் 50-100 பேர்லாம் கிடையாது. வெரி ஃபியூ, மேபி 5-6 மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருக்காங்க இதை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இதுக்கான மார்க்கெட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெவலப் ஆகாமல் இருக்குது. எல்லா பிஸ்னஸ்லையுமே ஒரு வேக்குவம் இருக்கும். அந்த வேக்குவம் எந்த இடத்துல இருக்குதுங்கிறத நம்ம சரியாக அனலைஸ் பண்ணி அந்த வேக்குவமை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணோம்னா அந்த சக்ஸஸ் வந்து அஷ்யூர்டு தான். அந்த வகையில் ஃபுட் அண்ட் பெவரேஜ் செக்மெண்ட்டுக்கு தேவையான பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஒரு பாட்டிலாக சேல் பண்ணாமல் வி அப்ரோச் த மார்க்கெட் அஸ் எ சொல்யூஷன். நீங்கள் வந்து பெட்டில் பண்ணுறீங்க, பெட்டில் பண்ணுறதுனால என்ன ட்ராபேக் இருக்குது, பாட்டிலில் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பித்தோம். பிஸ்னஸ் அப்படிங்கிறது அது எப்பவுமே என் ஹஸ்பண்டோட ஒரு கனவாக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இதுதான் ரைட் ஃப்ரம் த பிகினிங். நான் வளர்க்கப்பட்ட விதம் அப்படிதான். பிஸ்னஸ் அப்படின்னாலே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். யாராவது வந்து வாங்காமல் போய் நம்ம பிஸ்னஸ் நஷ்டம் அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் ஜஸ்ட் அந்த 10 by 10 feet அந்த இடத்துல வந்து இந்த கிளாஸ் பாட்டில் வச்சு நம்ம விற்கலாம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு பெருசாக ஒரு ஈடுபாடுங்கிறத விட எனக்கு உள்ள கொஞ்சம் பயம்தான் இருந்துச்சு. அஜிஜோ இது நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் வெளியில் இப்போ வரைக்கும் சொன்னது கிடையாது. ஸோ அவங்க ஒரு நம்பிக்கையோடு பண்ணும்போது நம்ம அதுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என்றைக்குமே யோசிச்சது உண்டு. ஸோ அவங்க பண்ணும்போது அவங்க நிறையா பிஸ்னஸ்னால் அவங்களுக்கே தெரியும், எல்லா வேலைகளும் இருக்கும். அப்போ எங்களுக்கு ஸ்டாஃப் யாருமே கிடையாது, நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ கஸ்டமர்கிட்ட பேசுறதுலேருந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, லோடு ஏற்றி இறக்கி கொடுக்கறதுலேருந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ பண்ண நிறைய டைம் வந்துட்டு நான் மட்டுமே இருப்பேன் ஆஃபீஸில். திடீர்னு பார்த்தா 4 கஸ்டமர் வருவாங்க. அப்படியே உள்ள ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும்.
அதுக்கப்புறமா நமக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம வர்ற கஸ்டமர்ஸை நம்ம ஈஸியாக பேசி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஒரு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. டெய்லி 1-2 கஸ்டமர் அப்படி வரும்போது 1-2 பாட்டில் சேல்ஸ் அப்படின்னு ஆகும்போது ஒரு நமக்குள்ளே வந்து ஓகே இது ஒரு பாசிட்டிவாக தான் போகுது, ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. நாங்கள் சும்மா பெருசாக மார்க்கெட்டிங்க்கெல்லாம் எதுவும் செலவு பண்ணல. ஃபேஸ்புக்கில் அதில் மட்டும்தான் நாங்கள் போட்டோம். நிறைய ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சுது. செவி வழி இது சொல்லுவாங்க இல்லையா, வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களை பற்றி ஒருத்தர் வாங்கினவங்க இன்னொருத்தர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த மாதிரி நிறையா ரெக்வெஸ்ட் வர ஆரம்பிச்சுது கிளாஸ் பாட்டிலுக்கு. அப்போது தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செட்டப் எப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுது. அதாவது நிறைய டிமாண்ட் இருக்குது. நீங்கள் மெயினாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் பழைய லேடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் இன்னி வரைக்குமே வந்து பல வீடுகளில் கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்னன்னா இப்போ இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் என்ன தான் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அந்த பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் கண்ணாடி பாட்டில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் பத்திரமா வச்சுருக்கீங்களோ அது பாட்டுக்கு இருக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணி மெயின்டைன் மட்டும் பண்ணணும், அவ்வளோதான். மேக்ஸிமம் என்ன அப்படின்னா பாட்டில் உடஞ்சிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கண்ணாடி பாட்டில் அப்படிங்கிறது அப்போ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அப்போ தான் கொஞ்சம் சென்ஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து அவங்களாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் நிறைய இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 பாட்டில் வெரைட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பால் பாட்டில், டெசர்ட், இப்போ நெய் பாட்டில் அப்படின்னா அதில் ஒரு வெரைட்டி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கஸ்டமரே எங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி பாட்டில் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி பாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கஸ்டமர் எங்ககிட்ட இந்த டைம் வந்திருக்காங்க, இந்த பாட்டில் வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த டைம் அந்த கஸ்டமர் வந்து அதே பாட்டில் கேட்டாலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய லெவலில் எங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவைலபிலிட்டி, கிளாஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து அவைலபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த கஸ்டமர்ஸுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே மெயின் நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, நம்மக்கிட்ட வர்றவங்க வந்து சும்மா கிளாஸ் பாட்டிலை வாங்கி வீட்டில் வச்சு சமையல் வேலை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வைக்கிறவங்க கிடையாது. இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வராங்க. ஒரு டைம் நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் வந்து திரும்ப திரும்ப நம்மகிட்ட வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த சஜஸ்ட் பண்ணி திரும்ப வர்றவங்க வந்து உங்ககிட்ட அவங்க வாங்கினதா சொன்னாங்க, நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னாங்க, அதே மாதிரி நீங்கள் எனக்கும் சஜஸ்ட் பண்ணுறீங்களா அப்படி இல்லாமல் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ்னால் நம்ம பிஸ்னஸாக நினச்சிக்கணும். அதுதான் அந்த மாதிரி நினச்சி அவங்களுக்கு அது எப்படி லாபம் தரும், அவங்களுக்கு அது எப்படி ஃபைனலாக அவங்க கஸ்டமர் எண்ட் ப்ராடக்டாக எப்படி அது போகுது அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம பார்க்கணும். நான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு மெசேஜ்லாம் போடுவேன், நீங்கள் முடிச்சுட்டு ஃபைனல் எண்ட் ப்ராடக்டை வந்து எங்களுக்கு அனுப்புங்க, அது நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு ஹாப்பினஸோடு அதை அனுப்புவாங்க. மேடம் பாருங்கள், நாங்கள் பாட்டில்லாம் ரெடி, ஊர்காலாம் போட்டுட்டு ஸ்டிக்கர்லாம் போட்டோங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது பார்க்க வந்து நமக்கே சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நம்ம மெயினாக ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் இந்த பிஸ்னஸ் தான். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது நம்மளோட பாட்டில் அங்கே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப தூண்டுதலாக இருக்கும் நமக்கு. ஓகே, நம்ம இங்கேருந்தோ வந்தோம், இங்கே வந்தோம். இங்கே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்காடு போயிருந்தேன். ஏற்காடில் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் போனால் அங்கே எங்களோட பாட்டில் இருந்துச்சாங்க. அதுதான் எங்கள் கஸ்டமர்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அது பார்த்துட்டு ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குது ஏற்காடில், அந்த மலை மேலே ஏற்றி அந்த பாட்டிலை கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ பல இடங்கள்ல இன்னும் அந்த பாட்டிலுக்கான மார்க்கெட் நிறைய இருக்குது அப்படிங்கிறது அப்போது ரொம்ப அந்த சில மொமெண்ட்ஸில் வந்து அது ஃபீல் ஆச்சு. பாட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்டே எதுவும் பண்ணலை. பிரேக் ஈவன் பண்ணமாங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் தான். அதுக்காக நாங்கள் லாஸ் பண்ணணும்னு சொல்ல முடியல. எவ்ரி இயர் வி கெயின்டு கான்ஃபிடென்ஸ். அதுதான் எங்களோட ப்ராஃபிட். ஓகே, இந்த வருஷம் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம், ஆனால் இது இப்படி பண்ணும்போது இன்னும் பெட்டராக பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல் கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. அது 3rd இயர் பண்ணும்போது இன்னும் நல்லா தான் பண்ணோம், ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு மேக் என் மணி. அப்பவும் எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆகுது. ஏன்னா இந்த பிஸ்னஸ் மேலே உள்ள நம்பிக்கை டெய்லி கூடிட்டே இருந்துச்சே தவிர ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு வந்து இல்லை. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பண்ணுற வேலையில் வந்து கான்ஃபிடென்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும், ப்ராஃபிட் வந்து 2வது. நம்ம வந்து கரெக்டான பாதையில் போய்கிட்டு இருக்குமாங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா ப்ராஃபிட் வந்து இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம். நாங்கள் வந்து அது ஆல்மோஸ்ட் அந்த பாயிண்ட்ல வந்து ரீச் ஆகி இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் கால்குலேஷன். நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், 12 ரூபாய்க்கு விற்றேன், இவ்வளோ செலவாச்சு, எனக்கு 50 பைசா வந்துருச்சு. இட்ஸ் நாட் எ ஒன் டைம் ப்ராசஸ். பிஸ்னஸ் வந்து ஒரு மேரத்தான் ரேஸ், ஒரு 100 மீட்டர் ரேஸ் மாதிரி ஓடினீங்கன்னா
இட்ஸ் எ ஃபெயிலியர் டாஸ்க்கு தான். ஒரு மராத்தான் ரேஸை ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணுமோ அங்கே 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணும், எங்கே 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணுமோ அங்கே 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடணும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஓடவே முடியாது, உருண்டுட்டாவது போய்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இதை யார் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் வந்து எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல 80% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் கம்பெனி பீஸா சாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா இவங்களே வீட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை போய் மார்க்கெட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, இன்னோவேட்டிவாக இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஷெல்ஃபில் வந்து. அந்த மாதிரி அவங்க போகணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஃபுட் பேக்கேஜிங்கில் பாட்டிலை வந்து ஒரு ப்ரைமரி செல்லிங் பாயிண்ட்டாக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வந்து. ஏன்னா ஹவு யூ டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் எம்என்சி ப்ராடக்ட்ஸ். எம்என்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 99% வந்து கிளாஸ் பாட்டிலில் வராது, பிளாஸ்டிக்ஸில் தான் வரும். ஏன்னா அவங்க எங்கேயோ மேனுஃபேக்சர் பண்ணி ஏதோ ஒரு ட்ரக் மூலமாக வந்து ஏதோ ஒரு சூஸ்மாக சப்ளை பண்ணி சேஃபாக சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு அது ஒரு 6 மாதம் உடையாமல் பார்த்துக்கணுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஹெர்குலியன் டாஸ்க். அதுக்காக அவங்க சிம்பிளாக என்ன கஸ்டமர் ஆங்கிளில் திங்க் பண்ணாமல் எண்டு கன்சியூமர் ஆங்கிளில் திங்க் பண்ணாமல் ஒரு பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் வந்து அதை நல்லா அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி ஓகே நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட், இது வந்து பெட் பாட்டில்லையோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கண்டெய்னர்லேயோ கொடுத்தா வந்து தட் வில் காட் சர்வ் த பர்பஸ், அதோட வந்து யூனிக்னஸ் போயிடும் அது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிளாஸ் பாட்டில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. அப்படி போகும்போது பிளாஸ்டிக் ஊறுகாய் பாட்டிலையும் இந்த கிளாஸ்ல நீங்க வாங்குற ஊறுகாவையும் பக்கத்துல வச்சுட்டு அட் அ டைம் ஓப்பன் பண்ணி ரெண்டையும் ஸ்மெல் பண்ணி பாருங்க. நெய்க்கும் இதே மாதிரி தான். நீங்க பண்ணாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் பாட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து பிளாஸ்டிக்ல உங்களுக்கு வரவே வராது. நீங்க பால் பாட்டிலே இப்போ பால் பாட்டில் ஏன் கொடுப்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பால் பாட்டில் தான். பேக்கெட்டா எல்லார் வீட்லயும் டெய்லி போடக்கூடிய அளவு வசதி இருக்கு. அப்படி இருந்தும் சில கஸ்டமர்ஸ் ஏன் பாட்டிலில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் காரணம் வந்து இப்போ மாட்டுல இருந்து கறக்கிற பால் வந்து இந்த பாட்டிலில் போட்டாதான் அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ அதனால அந்த பாட்டிலில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து வேற எதுலையுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம அன்றாட லைஃப்ல எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கு. எனி ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் அக்ராஸ் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து பேன் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் தான் இருக்குது. இட்ஸ் வெரி மச் ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் இட் இஸ் வெரி மச் எக்கனாமிக்கல் அண்ட் வெரி மச் ஹெல்த் ஃப்ரெண்ட்லி. நீங்க எப்படினாலும் இதை வந்து சொல்லலாம். இதை இப்போ இவங்க சொன்ன பாயிண்ட் தான், அதாவது ஹில் ஸ்டேஷன்ஸ்ல வந்துட்டு கிளாஸ் பாட்டில்ஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணணும், பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இப்படி சொன்ன பிறகு நாங்க வந்து பார்த்தோம். அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு ஈஸிலி ரீச்சபிள் பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் தான். ஸோ நாங்கள் கூகுளில் போயிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு ஃபுல் லிஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஹோட்டல் விடாமல் எல்லா ஹோட்டலுக்கும் ஃபோன் பண்ணி எங்களோட வாட்டர் பாட்டில் கேட்டலாக் அதெல்லாமே வந்து நாங்கள் அமிச்சிட்டு நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே இப்போ நான் ஃபோன் பண்ண உடனே ஆமாங்க எங்களுக்கு பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு யாருமே வரல, ஒருத்தர் கூட வரல. நான் ஒரு 500 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டு முந்தே போயிட்டேன். இது வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் போல இருக்கு அப்படின்னே நினச்சிட்டோம். பட் அப்புறம் தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு, அவங்க பாட்டில்னு ஒன்னே அவங்க ஏற்கனவே பாட்டில் வச்சுருந்தாங்க. அந்த பாட்டில் உடஞ்ச பிறகோ இல்லை அவங்க இருக்கிற இது முடிஞ்சிட்டு அடுத்து வேற இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட வந்துட்டு பாட்டில்ஸ் இப்போ நீங்கள் ஒருத்தர்லாம் சொன்னார், நீங்கள் 4 மாதம் முன்னாடி கேட்டலாக் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க, அந்த கேட்டலாக் பார்த்தேன், அந்த பாட்டில் இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த மாதிரி வருஷம் கழித்து வர்றவங்களும் உண்டு. நம்ம எப்பயோ ஒரு மெசேஜ் போட்டிருப்போம், அந்த மெசேஜ் யாரோ அமிச்சாங்க நமக்கு ஞாபகம் வச்சு அதை சர்ச் பண்ணி பார்த்து வர்றவங்க நிறையா உண்டு. ஸோ என் ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம வித்தே ஆகணுங்கிறது கிடையாது, அவங்களுக்கு நம்ம இருக்கோங்கிறது மெயினாக தெரியணும். நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த மார்க்கெட்டில் அப்படிங்கிறது அந்த கஸ்டமருக்கு காஸ்மோஸ் பேக்வேர்னு ஒரு கம்பெனி இருக்குங்கிறது தெரிஞ்சாலே போதும். இப்போ முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வெரி ஃபியூ கஸ்டமர்ஸ் தான் இருந்தாங்க. 5 பாட்டில் 10 பாட்டில் அப்படி வாங்குறவங்க எல்லாமும் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 பாட்டில் லேக்ஸ் டுகெதர் அந்த மாதிரி நாங்கள் பாட்டில் இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம்னு இல்லை, இது அப்படியே இயர்ஸ் டுகெதர். அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ரக்கு பாட்டில் அமிச்சப்போ எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஆஹா, ஒரு ட்ரக்கு நிறைய எப்படி நம்ம வாங்கணும், இப்போ ஒரு ட்ரக் அமிச்சிருக்கோமே அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுலேயே இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நான் வியந்து பார்க்கறது இதுதான், ஒரு கஸ்டமர்லாம் வந்து 2 வீலரில் வந்துட்டு
ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் அதே கஸ்டமர் 2 பாக்ஸ் 3 பாக்ஸ்னு அதே வண்டியில போட்டு கட்டி எடுத்துட்டு போனாரு. அதுக்கடுத்து ஆட்டோல வந்து எடுத்தாரு. இன்னி தேதிக்கு அவர் வந்து ட்ரக்கா வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இது என்னன்னா எங்களோட growth-யும் குறிக்கும், அந்த கஸ்டமரோட growth-யும் குறிக்கும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ நீங்க என்ன ப்ராடக்ட் நீங்க வாங்க வர்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க என்ன இப்போ எனக்கு 200 ml பாட்டில் கொடுங்கன்னா 200 ml பாட்டில் நாங்க கொடுக்க மாட்டோம். நீங்க 200 ml பாட்டில் எதுக்காக வாங்குறீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்க, அதுல நீங்க என்ன ஃபில் பண்ண போறீங்க, அந்த ஃபில் பண்றதை பொறுத்துட்டு அது இந்த லெவல்ல இருக்கு இந்த ரேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கான என்னென்ன இருக்கோ எங்க கிட்ட அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. we will be able to suggest you better அப்படின்னு தான் நம்ம சொல்றது. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா, ஏன்னா அவங்க ஒரு ப்ராடக்ட் விற்க போறாங்கன்னா அதை பத்தி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிதல் இருக்கணும். அவங்க புரிதல் இருக்குன்னா அவங்க ப்ராடக்ட் பத்தி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து பிஸ்கெட் போட்டு விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இந்த பாட்டில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ இந்த பாட்டில் வந்து இது மூடி வந்து ஒரு 6 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட வரும். அப்போ வந்து அந்த பிஸ்கெட் வந்து அப்போ சின்னதாக இருக்கணும். இல்லைன்னா அந்த பிஸ்கெட்டோட சைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அவங்க உள்ள ஒரு 10 பிஸ்கெட் போட முடியுமான்னு எங்களை கேட்குறாங்கன்னா நான் சொல்ல முடியாது. அவங்க கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் ஒரு பாட்டில் சாம்பிள் வாங்கி பாருங்க, உங்க பிஸ்கெட் சைஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுலேருந்து நாம ஸோ அவங்க பேசிக் இதுல இருந்து எல்லாமே நம்ம கேட்டுட்டு நம்ம சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு வந்து பேசிக்கானா அது ஒரு பிக்கிள் கஸ்டமர் இந்த பாட்டில் டிசைனா இருக்கு, இது கொடுங்க எங்களுக்கு. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஓகே இது டிசைனாக இருக்குது, நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது இந்த பாட்டில் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன் டிசைன் அவ்வளோ எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்பாங்க. பிக்கிள் வாங்குறவங்க உள்ள ஸ்பூன் போட்டு எடுத்தால் ரவுண்ட் பாட்டில்ஸ் தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி டிசைன்ஸ் உள்ள பாட்டில் எடுக்க முடியாது. பிக்கிள்ஸ் வந்து உள்ளே வந்து ஸ்டக் ஆகிடும், ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே பாட்டில் பார்த்தா பிக்கிள்ஸாக இருக்கும், உள்ளே எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். பட் இந்த பாட்டில்னா ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக எடுத்துடலாம் இது. ஸோ ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மவுத் சைஸ் இருக்கணும் அதுக்கு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஆயிலுக்கு எனக்கு இந்த பாட்டில் கொடுங்கம்மா. ஆயிலுக்கு ஒயிட் மவுத் இருந்தால் லீக்கேஜ் ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஒயிட் மவுத் பாட்டில்ஸ் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஆயில் பாட்டில்ஸ் தான் நல்லா நேரோ பாட்டிலாக ஸ்ட்ராங் பாட்டில்ஸாக இருக்கணும். ஏன்னா லைஃப் டைம் வந்து அதுக்கு ஜாஸ்தி. பிக்கிள் பாட்டில்னா யூஸ் அண்ட் த்ரோ டைப்பில் இருக்கும். ஆயில் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, திருப்பி கூட யூஸ் பண்ணிக்கிடுவாங்க வந்து, ஏன்னா இதோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து எல்லாரும் எல்லா ஆங்கிலையும் திங்க் பண்ண முடியாது. பேசிக்கலி நாங்களும் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். கஸ்டமர் எங்களை நிறையா விஷயத்தில் எஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா பேர்கிட்ட கெயின் பண்ண அந்த நாலேஜை வந்து தெரியாதவங்களுக்கு நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க, இது எல்லாமே வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 200 வெரைட்டிக்கு மேலான கண்ணாடி பாட்டில்ஸ் இருக்குது. அதாவது இது எல்லாமே வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரிக்கு சூட் ஆகிற மாதிரியான பாட்டில்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட பாட்டில் வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட இருக்கும்னு நாங்கள் இதுவாக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ இவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பிராண்டிங் கேட்பாங்க. இப்போ எல்லாரும் தான் பாட்டில் கொடுக்குறாங்க, நாங்கள் பாட்டில் கொடுக்குறோம், பட் எங்கள் பாட்டில் வந்து தனிப்பட்டு தெரியணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டிலில் அவங்களுக்கு மோஸ்ட்லி பீப்புள் வந்து அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிப்பாங்க. பட் ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் கிழிச்சிடலாம். இது பண்ணால் ஸ்டிக்கர் போயிடும், பாட்டிலில் திரும்ப பழைய மாதிரி பிளெயின் பாட்டில் ஆகிடும். ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, பிரிண்டிங் சர்வீசஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ பாட்டிலே வந்து இப்போ உங்களோட பிராண்ட் நேம் ஆர் கம்பெனி லோகோ அந்த மாதிரி, இல்லைன்னா அந்த அந்த உங்கள் ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸு, ஷெல்ஃப் லைஃபு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் இங்கே ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் செட்டப் வச்சுருக்கோம். நாங்கள் பாட்டில்ஸில் நாங்கள் பிரிண்ட் பண்ணி தருவோம். ஒரு பாக்ஸும் நீங்கள் பண்ணலாம், 1,00,000 பாட்டில் பிரிண்ட் பண்ணோன்னு வந்தாலும் இங்கே நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய அளவு அந்தளவு வசதிகள் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொன்று, கண்ணாடி பாட்டிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எங்கே வந்து அவங்க பயப்படுறாங்க கஸ்டமர்ஸ்னால் ஷிப்பிங். இப்போ அவங்க பாட்டில் எல்லாம் ஃபில் பண்ணி இது பண்ணிடுவாங்க, அமேசானில் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா அது அந்த பாட்டில் ஒரு சின்னதாக ஒரு உடஞ்சதுனாலும் உள்ள ஊறுகாயோ நெய்யோ ஹனியோ என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது அந்த பேக்கேஜே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் சிந்திருச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த சேஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் நாங்கள் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு பாட்டில் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கலாம். இப்போ இது ஒரு பாட்டில், இந்த பாட்டில் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நல்ல ஒரு பபிள் ரேப், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இது போட்டுட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு உங்கள் பாட்டில் ஆடாத அளவுக்கு நீங்கள் அதில் பேப்பரை ஏதோ அடைச்சி வச்சுட்டு இந்த பாக்ஸ் இப்படி மூடி போட்டுட்டீங்கன்னா, மூடி போட்டுட்டு நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் இடத்துல. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இன்ஃபேக்ட் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள்
போட்டுட்டு நீங்களே அதை கீழே போட்டு பாருங்கன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் கீழே போட்டு பாருங்க, உங்ககிட்ட உடையாமல் இருந்தால் தான் அது அடுத்தவங்க கிட்ட போய் சேரும்போது அது உடையாமல் போகும். ஸோ அந்த மாதிரி இந்த சேஃப் பாக்ஸ் இருக்கிறதுனால அந்த பாட்டில் வந்து நல்லா உடையாமல் சேஃபாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போது சில வெரைட்டிஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி சேஃப் பாக்ஸஸ்லையுமே வந்து நாங்கள் பிரிண்டிங்கும் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் லோகோ வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பிரிண்டிங் சர்வீசஸும் நாங்கள் இப்போ ஆஃபர் பண்ணுறோம். பாட்டில்னாலே உடனே எல்லாரும் கேட்குறது ரேட்டு தான் கஸ்டமருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ரேட் ஒத்து வருதான்னு பார்த்துட்டு தான் அடுத்து அவங்க அதுக்கு போக முடியும். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 6-7 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 250-300 ரூபாய் வரைக்கும் பாட்டில்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பாட்டில்ஸ் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டி கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. பட் அவங்க வந்து பேர் வெளியில் சொல்கிறது அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டல், அதுக்கப்புறம் ட்ரங்கன் மங்கி பிராண்டு. அந்த ட்ரங்கன் மங்கிக்கு மொத்தமாக 92 அவுட்லெட்ஸ் இருக்குது பேன் இண்டியா, த்ரூ அவுட் இந்தியா இருக்குது. அது எல்லாமே இங்கேருந்து தான் சப்ளை ஆகும், கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்னா நிறைய பேர் வந்து காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கள் காம்படிட்டர்ஸுக்கு எங்கள் சப்ளையர் யாருன்னு தெரிய வேண்டாம் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா அந்த ஹோட்டல் எங்கிட்ட வாங்குறாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. அவங்க வேறு ஏதோ ஒரு பேரில் இல்லை வேற ஒரு அதில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் பேர்லையோ இல்லை அது ஓனர் பேர்லையோ வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து எங்கேயா தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கேயா போனால் ஆஹா இங்கே நம்ம பாட்டில் இருக்கே அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி இவங்க தான் எங்கள் கஸ்டமர்ஸ்ன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. பட் நமக்கு நிறைய செலிபிரிட்டி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஆர்கானிக் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. இதில் வந்து வெறும் பாட்டிலாகவே வச்சுருப்பாங்க. அவங்க வந்து 4 கேப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆர்கானிக் ஸ்டோருக்கு வர கஸ்டமர் ஓகே நம்ம இது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டாக அவங்க பார்க்குறாங்க. இதை வந்து பாட்டில் மட்டுமே வாங்கிட்டு போகிறாங்க, ஆயிலும் வாங்குறாங்க, பாட்டில் மட்டுமே வாங்கிட்டு போகிறாங்க, கேட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ஏன்னா அவங்க கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்டோர் ஒரு செக்மெண்ட் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல்ஸில் நம்ம போய் ஸ்டே பண்ணுறீங்களா ஹோட்டல்ஸ், அங்கெல்லாம் வந்து பெட் பாட்டில்ஸை ஆர்ஓ வாட்டர் ஃபில் பண்ணி கிளாஸ் பாட்டில்ஸாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நியூ ஏரியா வந்து நிறைய ஏரியா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெட் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா ஒரு 5000 பாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். பட் ஒரு கிளாஸ் பாட்டில் 5000 மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா ஒரு டிசைனாக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேசிக் டிசைன்ஸை ஒரு ஜென்ரிக் டிசைனை டெவலப் பண்ணி எல்லாருக்கும் சூட் பண்ணுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. அந்த டிசைன்ஸை தான் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 5000 பாட்டில் 10,000 பாட்டில் யூனிக்காக செய்யணும்னு பண்ணால் அதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மேக்கிங் மோல்டு, ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும் இதில் வந்து. ஸோ இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் ரைட் கஸ்டமர்ஸை சேர்க்குறது வந்து எங்களோட ஒரு பெரிய டாஸ்க். ஸோ நாங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இந்த ப்ராசஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். சேல்ஸும் பர்ச்சேஸும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு வந்து. ஏன்னா என்ன விற்கிது, எவ்வளோ ஸ்டாக் மெயின்டைன் பண்ணும், அதை கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட். ஏன்னா ஒரு பாட்டில் ஒர்க்கை நாங்கள் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டாக் இருக்கணும். அது ப்ரொடக்ஷன் ஆகலை அவங்களுக்கு இல்லை நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த ஸ்டாக் மெயின்டைன் பண்ணும், கன்சிஸ்டண்ட்டாக அந்த கஸ்டமருக்கு தேவையான பேக்கப் எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் ஒரு 1,50,000 ஆர்டர்ஸ் அந்த மாதிரி ஒரே பாட்டில் வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்தே ஷிப் பண்ணுறோம். ஏன்னா ஃபேக்ட்ரிலேருந்து எங்கள் வேர் ஹவுஸ்க்கு வர ஒரு காஸ்ட்டு, அதை அன்லோட் பண்ணி அதை திருப்பி லோட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புகிற ஒரு காஸ்ட்டுன்னு வந்து பாட்டில் காஸ்ட்டில் 20-30% ஆஃப் த காஸ்ட் அந்த ஃப்ரைட் சார்ஜஸ் அண்ட் லோடிங் அன்லோடிங் காஸ்ட் வந்துடும். இதை கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட்டாக மாற்றுறதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு மந்த்லி 25,000 வேணும்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவங்க சஜஸ்ட் பண்ணுவோம், யூ டேக் இட் 50,000 குவான்டிட்டி. நாங்கள் ஒரு ட்ரக்காக கொடுத்துறோம், உங்களுக்கு 10 rupees ஆகிற இடத்துல 8 rupees ஆகும். நாங்கள் வந்து நியர்லி 40 lakhs turnover மந்த்லி பண்ணிகிட்ருக்கோம். நியர்லி ஒரு 60-70 tons கன்வர்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் சேல்ஸ் வைஸ். எங்ககிட்ட நியர்லி ஒரு 20 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களோட வேர்ஹவுசிங் கெப்பாசிட்டி 10,000 square feet. We have branches in சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் சிவகாசி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்னஸில் வரணும்னு நினைக்கிறவங்க எந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகணுங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பண்ணுறது ஃபுட் அண்ட் பியூரேஜ் செக்மெண்ட், இதுலேயே காஸ்மெட்டிக் செக்மெண்ட் இருக்குது, இதுலேயே ஃபார்மா செக்மெண்ட் இருக்குது, இதுலேயே கெமிக்கல் செக்மெண்ட் இருக்குது. நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் போகணுங்கிறத டிசைட் பண்ணணும். எந்த செக்மெண்ட்டில் போகணுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லொக்கேஷன் பேஸ்டாக இருக்கீங்கிறது இம்பார்ட்டண்ட். அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எந்த லெவலில், ஏன்னா எல்லா லெவல்லையும் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்குரிய ஸ்கோப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீங்கள் வந்து ஃபார்மா செக்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆயுர்வேதிக் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆயுர்வேதிக் கம்பெனிஸ் எல்லா லெவல்ஸ்லையும் அங்கேயே இருக்காங்க. சின்ன லெவலில் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருக்காங்க, பெரிய லெவலில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இன்வென்ட்ரி பிளானிங் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ
பிஃபோர் என்டரிங் திஸ் பிஸ்னஸ் நீங்கள் வந்து என்ன செக்மெண்ட்டுக்குள்ளே போகணும், நீங்கள் உங்களுக்கு என்ன செக்மெண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, எவ்வளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன லெவல் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணுங்கிற டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 5 lakhsலேயே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், 50 lakhsலேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு வந்து யூ ஹேவ் டு கிவ் கமிட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து மந்த்லி நியர்லி 80 tons கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் ஃபேக்ட்ரியில். 80 tons நாங்கள் விற்கிறோமோ இல்லை ஸ்டாக் பண்ணுறோமோ, தட் இஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். நாங்கள் வந்து அவளை இன்வென்ட்ரி பண்ணணும், அந்த கமிட்மெண்ட் எடுக்கணும். நாட் ஜஸ்ட் இன்வெஸ்டிங், அவளை சேல் பண்ணாதான் திருப்பி நம்ம வந்து அவளை மந்த்லி அவளோட கமிட்மெண்ட்ஸ் நம்ம மீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சிங் டாஸ்கில் இருக்கும். ஸோ மெயினாக சூஸ் பண்ண என்ன லெவலில் பண்ண போகிறோம், என்ன லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண போகிறோம், எந்த ஏரியாவில் பண்ண போகிறோம், என்ன செக்மெண்ட்டில் பண்ண போகிறோம், இந்த மாதிரி 3 விஷயங்களை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த 3 நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து சூப்பர் டூப்பர் பிஸ்னஸ். எந்த ஒரு பிஸ்னஸோ ஒரு எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அதில் வச்சு அதில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இது மாதிரி அதில் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.